எல்லா பகுதியிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பணும். இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதை செய்வதற்கு நீர் உண்மையுள்ளவர்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்முடைய அதை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் தூண்டப்படும். அவருடைய உண்மைத்தன்மையில் நம்பிக்கை வைப்போம். நான் தப்பே செஞ்சுட்டு இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருந்தா கூட, நான் சத்ருவுக்கு என்னுடைய எண்ணத்தில் ஏதோ இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் பிரச்சனை வந்திருந்தா கூட இப்பவும் என்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். அவர் நல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல, நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். ஆமென். கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த நல்லவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலையும் அவருடைய கேரக்டரை, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதை தியானிப்போம். ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கே நமக்கு தேவையான ஒரு ஞானமான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாயாத உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. 2 காரியத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று, சுய புத்தியை சார்ந்து இந்த உலகத்தில் கிடைக்கிற நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், மற்றவர்களுடைய அட்வைஸ் இதெல்லாம் கேட்டு நம்முடைய சுய புத்தியை சார்ந்து வாழலாம். அல்லது முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கலாம். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்ன? முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். சொல்லுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். சுய புத்தியை சார்ந்து வாழலாம், ஆனால் அது தேவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை கிடையாது. சுயம் எப்பவும் என்ன செய்யணும்? தான் செய்ய நினைக்கிறதை நம்மை செய்ய வைக்கும். இதுதான் சரின்னு சொல்லி நம்மை செய்ய வைக்கும். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் என்பது முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ அவர் மேல் முழு மனதோட நம்பிக்கையாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? 1% கூட என்னுடைய சுயத்தை சார்ந்து நான் வாழக்கூடாது. சில ஏரியாவில் சில காரியங்களில் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி சுய புத்தியின்படி காரியங்களை செய்கிறது. அப்புறம் ஒரு சில ஏரியாவில் ஒரு சில காரியங்களுக்கு கர்த்தரை நம்புறது. அப்படி கிடையாது. எல்லா பகுதியிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பணும். இதை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகள்னு சொல்லும்போது நம்முடைய வே ஆஃப் லைஃப், ஒவ்வொரு நாள் நம்ம செய்கிற காரியங்கள், போகிற வருகிற இடங்கள், என்னென்ன செய்கிறோமோ எல்லா காரியங்களிலும் அவரை நினைத்துக்கொள். நினைத்துக்கொள்னா ஆமாம் ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. அவரை நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமாக முக்கியமானவராக அவரை வைத்து அவரை திருப்திப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது. மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, உன்னுடைய வழிகளெல்லாம், அதாவது நீ எங்கெங்கே போகிறியோ என்னென்ன செய்கிறியோ எல்லாத்துலேயும் லிசன் டு காட்ஸ் வேர்டு, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து செய். அப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய சுயத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய ஆலோசனையின்படி இல்லை, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடந்து போகணும். அப்படி போகும்போது வசனம் சொல்லுது, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் போக வேண்டிய பாதை என்ன? அதை நானாக முயற்சி பண்ணி அதை சரி பண்ண முடியாது. நானாக பாதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் தந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை சென்று அடைகிறதுக்கு நானாக பாதை போட முடியாது. இல்லைனா என் பாதையில் என்ன இருக்குன்னு பார்த்து நான் அதை செவ்வை பண்ண முடியாது. என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய கவனம் கர்த்தர் மேலே மட்டும் இருந்தால், முழு இருதயத்தோடு கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தால் என்னுடைய பாதைகளை அவர் சரி பண்ணுவார்.
நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் செய்வார். கரடு முரடானதை அவர் சமமாக்குவார், கோணலானதை நேராக்குவார், என்னென்ன செய்யணுமோ அவர் செய்வார். அது மட்டும் இல்லை, நாம் போக வேண்டிய பாதையில் மெசேஜ் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கோம், அவர் ஹி வில் கீப் யூ ஆன் த ட்ராக். அந்த ட்ராக்கில் அவர் என்னை கொண்டு வைப்பார். நான் எப்படி போகணுங்கிறதை போதித்து சரியான பாதையில் என்னை நடத்துவார். அப்போது நான் செய்ய வேண்டியது என்ன? முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கணும். அப்போ அந்த முழு இருதயத்தோட கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றது கரெக்டு தான், நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாருமே நம்ம இப்போ என்ன நினைக்கிறோன்னா, முழு இருதயத்தோடு நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஸ்மூத்தாக போகுது, பிரச்சனையே இல்லை, வியாதி, போராட்டம், கஷ்டம், நெருக்கடி ஒன்றுமே இல்லாமல் போகும்போது நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். நான் கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கிறேன், என்னுடைய சுய புத்தின் மேலே சாயலை, முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் என்று நம்ம உணர்கிறோம். ஆனால் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது உணர்வுகள் இல்லை. நம்முடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய உணர்வுகளோ நம்முடைய சூழ்நிலைகளோ எதிராக என்ன சொன்னாலும் அதையும் தாண்டி நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கணும். நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை மாறலாம். இந்த உலகத்தில் சூழ்நிலை எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கிறது கிடையாது. அன்ஸ்டெடியாக இருக்கிற, அலசடிப்படுகிற சூழ்நிலைகள் வந்தால் கூட அந்த நேரத்திலையும் கர்த்தர் மேலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய கால்கள் அசையாது, நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பது அவர் என்றைக்குமே மாறுறது கிடையாது. அப்படி தானே? நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய மூடு சில நேரம் மாறலாம், நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் மாறலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவர் நான் மாறுறதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய மாறாத தன்மையின் மேலே நான் அஸ்திபாரம் போட்டிருந்தா என்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த காரியம் அசைத்தாலும் அசைவுபட மாட்டோம். இப்போ கர்த்தர் மாறுறது கிடையாது. கர்த்தரை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். கர்த்தர் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். நிறைய நாள் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் வரலங்கும் போது என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. விசுவாசிகள் சொல்கிற வார்த்தை, வேறு வெளியில் இருக்கிறவங்கள சொல்லலை. கர்த்தரை அறிந்தவங்க, சிலுவையினால் மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, சில காரியங்கள் உலகத்தினுடைய அழுத்தங்கள் வரும்போது டிப்ரெஷன் ஆகிட்டேன்றாங்க. அப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவர்கள் கிடையாது நம்ம. அப்படி சில காரியங்கள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சாதாரண ஒரு மனுஷன் தானே, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, இவ்வளோ பிரச்சனை வந்தால் நான் என்ன செய்ய முடியும், நான் இப்படி தான் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது சாதாரணம், நேச்சுரல் நினைக்கிறோம். ஆனால் அப்படி நேச்சுரலாக சாதாரணமாக வாழ்கிறவங்க கிடையாது. அதற்காக நாம் அழைக்கப்படலை. சூப்பர் நேச்சுரலாக இதையும் தாண்டி பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அசையாமல் இருக்கிறார் பாருங்க, அவரை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கிற சூப்பர் நேச்சுரல் பீயிங் தான் நம்ம. அதை மறக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது தான் என்ன செய்யணும், நான் இன்னும் அதிகமாய் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பணும், விசுவாசிக்கணும். அப்போ இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும்னா அப்போ தான் இன்னும் அதிகமாய் வார்த்தையை கேட்கணும், அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமரணும், அதிகமாக கர்த்தரை தேடணும். அந்த சமயத்தில் ஆமாம் நான் தேடி என்ன பண்ணேன் அப்படின்ற நிலைக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாகணும், இன்னும் கர்த்தரை தேட வேண்டிய காலம். சில பேர் இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் அதிகமாக ஜெபிப்பாங்க, ஆனால் இப்போ என்ன செய்வாங்க, முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை, ஆண்டவரே ஏன் என்னை இப்படி பாடுபடுத்துறீங்க, எப்போ தான் விடியும் ஆண்டவரே, எப்பப்பா, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் கேட்குறாங்க. அது கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுறது கிடையாது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வது கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ பிரச்சனை வரும்போது நான் எங்கள் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும், அப்பாட்ட பேசலாம். ஆனால் ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே அப்படி இப்படின்னு அவர்கிட்ட குற்றம் இருக்கிற மாதிரி பேசக்கூடாது. இப்போது அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியல, சாமுவேலுடைய அம்மா அன்னாளுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லையா, டிப்ரெஷன் ஆகிருக்க மாட்டாளா,
இந்த காலத்தை காட்டிலும் அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா நிந்திக்கிற மக்கள். எல்லாரும் நிந்திப்பாங்க, தூஷணமாக பேசுவாங்க. அவள் வீட்டிலையே பெனினாள் இருக்கிறா, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்குது, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ பல வருஷங்களாக இவள் அழுகையிலும் கண்ணீரிலையும் தான் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்கிறா. அதே சூழ்நிலையில் அப்படியே அழுது புலம்பி இருக்கிறது அவளுடைய வாழ்க்கையில், அவளுடைய சூழ்நிலையில் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணலை. உண்டு பண்ணுச்சா? இல்லை. அவள் அழுதா, சாப்பிடாம இருந்தா. கணவன் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னார், நான் இருக்கேன்ல, நான் போதாதான்னு சொன்னார். ஆனால் கணவனுடைய அன்போ ஆறுதலான வார்த்தையோ அவளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. அதை வச்சு அவள் ஒன்றும் செய்ய முடியாது, அது அவளுக்கு பதில் கிடையாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். எப்போ பிரச்சனை இருக்குதோ அந்த சமயத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். அந்த நேரத்தில் அன்னாள் தம் இருதயத்தில் இருந்தது எல்லாத்தையும் ஊற்றினால். ஜெபிக்கும்போது அவளுக்கு ஒரு வார்த்தை வந்தது. ஏலி தான் அப்போ இருக்கிற பிரதான ஆசாரியன். அவர் வந்து சொன்னார், சமாதானத்தோட போ, நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னாளுடைய சூழ்நிலை மாறலை. ஏலி ஒரு குழந்தை எடுத்து கையில் கொடுத்தாரா? பரவாயில்லம்மா, உனக்கு பிள்ளை இல்லாட்டா பரவாயில்ல, இந்த பிள்ளையை வளர்த்துக்கோன்னு சொல்லி ஒரு குழந்தை கொடுத்தாரா? இல்லை, அவளுக்கு குழந்தை கிடைக்கல. ஆனால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற நிச்சயமான வார்த்தை அவளுக்கு கிடைச்சிது. அப்போ அன்னாள் என்ன நினச்சா, இந்த வார்த்தை கட்டாயம் நிறைவேறும், ஆண்டவர் இந்த வார்த்தையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோட வீட்டுக்கு போகிறா. அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கலை, போனால் சாப்பிட்டா, சந்தோஷமாக இருந்தா. வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அன்னாள் மகிழ்ச்சி ஆனா. நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ளலையா? நம்முடைய பிரச்சனைக்கு தேவையான வார்த்தைகள்லாம் வேதத்தில் இருக்கா இல்லையா? கர்த்தர் நிறைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம பிரச்சனையிலே உழன்றுட்டு அதிலேயே சிக்கி அழுது புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. வார்த்தை வந்தாச்சுன்னா இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அதை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை தந்த தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த நிச்சயம், இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம், டிப்ரெஷன் ஆக மாட்டோம். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அதை நம்முடைய மனதில் வைத்து சிந்திக்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைக்கான ஃபைனல் வேர்டு, இறுதி வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கணும். நம்முடைய பிரச்சனைகள் தேவ சமூகத்தை விட்டு நம்மளைய வெளியில் கொண்டு போகக்கூடாது. அன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் வெறும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணால் கர்த்தர் கொடுத்துட்டாருல்ல, தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்ணினான். அவன் என்ன சொன்னான், நம்ம நினைக்கிறான் அவன் வந்து பொருத்தனை பண்ணினா, பிள்ளையை கொடுத்தீங்கன்னா பிள்ளையை தந்துடுவேன்னு சொல்லிட்டா. அது ஒரு பொருத்தனைன்னு நினைக்கிறோம். அவன் என்ன நினைக்கிறா, அவளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம் ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சிறந்ததை நான் உங்ககிட்டே கொடுத்துருவேன். அப்படின்னா நான் என்னையவே உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன், எனக்குன்னு நான் எதையும் வைக்க விரும்பலை. எப்போ கர்த்தருடைய கரத்தில் அதை சரண்டர் பண்ணாலோ அப்போ அவளுக்கான வார்த்தை வந்தது. வார்த்தை அவளுக்கான வாழ்க்கையை மாற்றினது, அவளுடைய பிரச்சனைகளை மாற்றினது. அப்போது முழு இருதயத்தோட கர்த்தரை நான் பற்றி கொள்ளணும், அவரை நான் விசுவாசிக்கணும், நம்பணும்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியணும். பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தரை குறித்து சில அறிவு தான் நம்மை விசுவாசத்தில் வளர்க்கிறது. கர்த்தரை குறித்த அறிவு, அவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வல்லவர் என்கிற அந்த அறிவு தான் நம்மை சரியான பாதையில், விசுவாசத்தின் பாதையில் நடத்துகிறது. பவுலுக்கு இந்த அறிவு அதிகமாகவே இருந்தது. அதனால தான் நிருபங்களை அடிக்கடி சொல்கிறாரு, அவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர். நிறைய வசனங்களை பிறகு காட்டுவேன். உண்மையுள்ளவர்ங்கிற காரியத்தை அதிகமாக சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், பிரச்சனைகள் வரும்போது அப்படியே எல்லா பக்கமும் இருளான மாதிரி தெரியுது, இதிலேருந்து வெளியில் வரவே முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த சமயத்தில் என்னால் எப்படி புலம்பாமல் இருக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இல்லை, ஹோப்பே இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும்போது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், நம்மை காட்டிலும் அதிகமாக பிரச்சனைக்குள்ளே போனவங்களை பற்றி வேதம் சொல்லுது.
சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காற்று வீசலாம். வாழ்க்கை பயணத்தில் போகும்போது எதிர்காற்று வீசலாம். அது கடல் கொந்தளிக்கிற மாதிரி அனுபவமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் சூறாவளி அடிக்குதுன்னு சொல்லலாம், அல்லது சுனாமியே வருதுன்னு சொல்லலாம். என்னவாக இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது. கர்த்தர் யார் என்கிற அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். வேதத்தில் யோபுவை குறித்து நமக்கு தெரியும்ல. யோபுவை குறித்து ஆவியானவர் சொல்கிறாரு, அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர், அவரை போல ஒருத்தர் பூமியில் இல்லை. யோபு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், ஆபிரகாம் காலத்துக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்தவர். அந்த சமயத்தில் அவரை போல தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுமே கிடையாது. அவ்வளவு பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த மனிதர் தான் யோபு. அந்த யோபுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களெல்லாம் நமக்கு தெரியும். அவர் ஒன்றும் பெரிய பாவம் செய்யலை. ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிட்டாரா எல்லாம் போகிறதுக்கு? இல்லை. அவர் 3ஆவது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. கர்த்தர் என்னை பாதுகாப்பாருங்கிறதை காட்டிலும் ஒருவேளை என்னுடைய எல்லாமே போயிருமோன்னு பயந்துருந்துருக்கிறாரு. அந்த பயத்தை பயன்படுத்தி சாத்தான் தான் வர்றான், எல்லாத்தையும் எடுக்கிறான். அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நிறைய வேலைக்காரிகள், அப்புறம் 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க, 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்தார். யோசித்து பார்க்க முடியுதா? இது எங்கேயாவது நடக்குமா? சம்பாதிக்கிறது இல்லை, இழக்கிறது கூட ஒரே நாளையில் நடக்குமா அப்படின்னா சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காரியமும் எப்படி போச்சுன்றதை பைபிளில் சொல்லியிருக்கு. சபேரியர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, வானத்துலேருந்து அக்கினி விழுந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசனை சொல்கிறாங்க. அப்போ யோபுனுடைய எல்லாமே இழந்து போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம யாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம்லாம் கிடையாது. அவருடைய ஹெல்த்தும் போயிடுச்சு, வியாதிப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் தேவனை குறித்து முறுமுறுக்கலை, குறை சொல்லலை. முறுமுறுக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். யோபு 13ஆவது அதிகாரம் 13-15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நமக்கு தெரியும், யோபு சொல்கிறாரு, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனால் யோபுவுக்கு தெரியாது, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தது கர்த்தர் என்று யோபு நினச்சாரு. பிசாசுன்றது அவருக்கு தெரியாது. ஆனாலும் இங்கே சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். முழு இருதயத்தோட ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். இது நமக்கு யோசித்து பார்க்கவே முடியாது. யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த சரீரம் இப்போ இருக்கிறது நோய்வாய்ப்பட்ட சரீரம் தான் இருக்குது. இந்த சரீரமும் அழிஞ்சு போனால் கூட என் மீட்பரை காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களல்ல, என் கண்களே காணும்னு சொல்கிறாரு. அவ்வளவு தேவன் மேலே ஒரு பற்றோட ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கையில் எந்த நன்மை இழந்தாரோ அது எல்லாத்தையும் கர்த்தர் 2 பங்காக திருப்பி கொடுத்தார். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். சிறையிருப்பை மாறும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு 7000 ஆடு இருந்தது, 14000 ஆடு அவனுக்கு உண்டாயினன்னு போட்டிருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. அப்படி தானே? எப்படி திடீர்னு எல்லாம் வந்ததுன்னு தெரியலை, ஆனால் எல்லாமே வந்தது. யோபுடைய வாழ்க்கையில் போனதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக திருப்பி கொடுத்தார். யோபுடைய நாட்கள் சில நாட்கள் தான் கஷ்டப்பட்டார். அதுக்கு பிறகு நீண்ட ஆயுசுள்ளவராக வாழ்ந்தார். அப்போ யோபுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சொல்கிறாரு, அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோன்னா பிரச்சனைகளாக இருக்காது. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போயிடும். சில நேரங்களில் நம்ம எதுக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை வந்தோன்னா ரொம்ப பதறோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது அப்படியே என் வாழ்க்கையில் இருந்துரும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு வியாதி வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, பண நெருக்கடி வருது. அப்போ என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனை அப்படியே என் வாழ்க்கையில் இருந்துரும், பெர்மனண்ட்டாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் தான் மாற்றினார். அவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவரை திரும்ப மேன்மையாக தான் வைக்கிறார். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும்.
இப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி வேறு பக்கம் போனார். கர்த்தர் என்ன சொன்னார்? நினிவேக்கு போன்னு சொன்னார். யோனா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அவர் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸுக்கு போனார். அது அவருடைய மிஸ்டேக் தான், அவருடைய தவறு தான். ஆனால் அப்படி தவறு செய்யும்போதும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தார். கர்த்தர் காற்றை கட்டளை இடுகிறார், அந்த புயலை கட்டளை இடுகிறார். அப்புறம் வார்த்தை சொல்கிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். கர்த்தர் யோனாவை விழுங்கி உள்ளே வச்சிருக்கிறதுக்கு தான் கட்டளை கொடுத்தாரே தவிர யோனாவை மென்று சாப்பிட்றதுக்கு கட்டளை கொடுக்கல. வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் எதுவும் நம்மை அழித்து போடாது, அதுக்கு கர்த்தர் விடமாட்டார். யோனாவுடைய லைஃப்பில் நம்ம பார்க்குறோம், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போகிறாரு. அதனால் மீனுடைய வயிற்றுக்குள்ளே போனார். ஆனால் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து யோனா என்ன செஞ்சார்னு வாசிப்போம். 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதான் நான் சொன்னேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழும்போது செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரிடமாக போகணும், கர்த்தருடைய பாதத்துக்கு தான் போகணும். இப்போ இங்கே இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சுற்றிலும் இருளாக இருக்கும். மீனுடைய வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? அங்கே பேட் ஸ்மெல் இருக்கும். அவருக்கு எதுவுமே புரியலை, எங்கே இருக்கிறோம், என்ன ஆகும், இதிலேருந்து வெளியே வர முடியுமா? ஒருவேளை இந்த மீன் கக்குனா கூட தண்ணிக்குள்ளே கக்குனாலும் பிரயோஜனம் கிடையாது, கடலுக்குள்ளே தான் போவார். இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த ஹோப்புமே இல்லை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் மாட்டி இருக்கிறேன், இதிலேருந்து வெளியிலே வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா யோனாவை காட்டிலும் அதிகமான பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். வாசிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். விசுவாசிக்கிறாரு, நான் இங்கே இருந்து ஜெபிக்கிறேன், அதை கர்த்தர் கேட்குறாரு. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்டுக்கிட்டு எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்ற ஃபீலிங் இல்லாததுனால தான் கர்த்தர் பார்க்கல, கர்த்தர் கண்ணை மறைச்சிட்டாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தப்பு செஞ்சுட்டு போன யோனா சொல்கிறாரு, என் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்குறார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருக்கு அவ்வளோ கிருபையெல்லாம் தெரியாது. ஆனால் யோனா தன் மேலே கர்த்தர் கிருபையாக தான் இருக்கிறாரு, நான் தப்பாக போனால் கூட கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னுடைய ஜெபத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார், என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற நிச்சயம் அவருக்கு இருக்குது. 3வது வசனம். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். உள்ளே இருந்து அவர் பரிசுத்த ஆலயத்தை பார்க்க முடியுமா? எருசலேம் தேவாலயத்தை பார்க்க முடியுமா? ஆனால் அவருடைய கண்கள் அதை தான் பார்த்தாரு. நம்ம எதை பார்க்குறோன்றதான் முக்கியம். பிரச்சனை இருக்கும்போது, போராட்டங்கள் நம்மை நெருக்கி சுற்றி இருக்கும்போது, ஃபுல்லாக அப்படியே இருளாக தோன்றும்போது, ஹோப்லெஸ்ஸான சூழ்நிலையில் சொல்கிறாரு, என்னுடைய கண்கள் பரிசுத்த ஆலயத்தை நோக்குகிறது. எங்கே தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கிறார், ஜெபிக்கிறார். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அவர் தான் இருக்கிற சூழ்நிலையை இப்படிலாம் சொல்கிறார். நிறைய காரியங்கள் உள்ளே இருந்திருக்கு, ஆனால் பெரிய மீன் அது வயிற்றுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையிலிருந்து தான் சொல்கிறாரு. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு? மீன் வயிற்றுக்குள்ளே தப்பு வச்சுட்டாரா கர்த்தரு? நம்பிக்கையே இல்லை. ஆனால் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் சாகலைல, அப்போ கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறார். இன்னும் 5 நிமிஷத்தில் செத்து போயிடுவேன்னு நினச்சா ஜெபம் பண்ணுவாரா? பரிசுத்த ஆலயத்தை நோக்குவாரா? அவருக்குள்ளே இருந்த விசுவாசம், முழு இருதயத்தோட நம்புகிறாரு, கர்த்தர் என்னை தப்புவிப்பார், அதனால் தப்புவித்தீர்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பேசுகிறாரு. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது.
ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணது அங்கே வந்து சேர்ந்தாச்சுன்னா கட்டாயம் என்ன வரும்? பதில் வரும். என்னுடைய விண்ணப்பம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுச்சுன்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு இருந்தால் பதில் வரும் என்கிற விசுவாசம் இருக்கும். இங்கே யோனா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த கப்பலில் இருந்தவங்களை எல்லாம் கதிகலங்க பண்ணிவிட்டு எல்லாமே தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து சொல்கிறாரு, என்னுடைய ஜெபம் பரிசுத்த ஆலயத்தில் வந்து எட்டியது. எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே பலியிடுவேன். பலி எங்கே போய் செலுத்த முடியும்? தேவாலயத்தில் போய் தான் செலுத்த முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமில் தேவாலயத்தில் போய் தான் பலி செலுத்த முடியும். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. கரைக்கு போவேன், தேவாலயத்துக்கு போவேன், பலி செலுத்துவேன். அதனால தான் சொல்கிறாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. என்னை விடுதலை ஆக்குவது, என்னை ரட்சிப்பது, அந்த வேலை கர்த்தருடையது. கம்ப்ளீட்டாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்குறாரு. முதல்ல தப்பாக தான் போனார், ஆனாலும் கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறாரு. நான் காப்பாற்றப்படுவேன், வெளியில் வருவேன், தேவாலயத்தில் போய் பலி செலுத்துவேன். அதனுடைய ரிசல்ட் என்ன? அவருடைய ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைச்சது? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கடலுக்குள்ளே கக்கலை, கரையிலே யோனாவை அந்த மீன் கக்கிவிட்டது. கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. இந்த யோனாவில் வாசிக்கிறோம், அவர் போயிட்டார், ஆனால் திரும்ப 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 கர்த்தர் ஒவ்வொரு காரியமாக செய்து யோனாவை தன்னுடைய சித்தத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. திரும்பவும் நினிவேக்கு கொண்டு போய் அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய வச்சு நினிவே மக்களுக்காக நான் எப்படி பரிதாபப்படுறேங்கிறத அவருக்கு காண்பிக்கிறாரு. யோனா தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு, நம்மளாம் அப்படி பிரச்சனையில் அப்படி ஒரு கர்த்தருக்கு விரோதமாக தப்பு செய்யலாம் நம்ம நினைக்கிறோம். அநேக காரியங்களில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிவதில்லை, அறிய விரும்புவதில்லை. விரும்பினா கூட அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுக்கு நம்ம துணிகிறோம். அப்படி தானே? கர்த்தர் இப்படி தான் சொல்லியிருக்காரு, வார்த்தை இது தான் சொல்லுதுன்னு தெரிஞ்சால் கூட நம்முடைய அதான் சுய புத்தியின் மேல் சாய்வது. சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய விருப்பத்தை செய்து சில நேரம் நாமவே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனைக்குள்ளே மாட்டி இருந்தால் கூட கர்த்தர் கிருபையுள்ளவர். யோனாவையே மீனுக்குள்ளேருந்து உயிரோடு கொண்டு வந்து யோனாவை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய வச்சார்னா நம்ம மேலே கிருபையுள்ளவராக தான் இருக்கிறார். அதனால் ஹோப்லெஸ்னு எந்த சூழ்நிலையுமே கிடையாது. வாசலே இல்லை, யோனாவுக்காக மீனுடைய வாயை கர்த்தர் திறந்து சரியான இடத்துல வெளியில் கொண்டு வந்தார். அதே தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். சிலுவையின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட எல்லாவற்றையும் நிச்சயமாக தருகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவர். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அதிகமாக திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறவர். கர்த்தர் பிரச்சனையில் வச்சு நம்மை பார்க்குற தேவன் இல்லை, பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியில் கொண்டு வருகிற தேவன். அதனால் நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரே இடம், நம்முடைய கண்கள் நோக்க வேண்டிய ஒரு இடம் கர்த்தர், கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் புலம்பக்கூடாது. நான் என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன், நான் துதியை கர்த்தருக்கு செலுத்துவேன், கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று எல்லாருக்கும் நான் சாட்சியாக சொல்லுவேன்னு நம்முடைய விசுவாசத்தை தான் நம்ம சொல்லணும். இங்கே யோனாவுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்குறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரை குறித்து பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு விரோதமாக ஸ்லைட்டாக நம்ம மாறி போனால் கூட கர்த்தர் அதுக்குள்ளே கொண்டு வர தான் விரும்புகிறார். போயிட்டான்ல அப்படியே போகட்டும்னு சொல்லி யோனாவை கை கழுவி விட்டாரா? நீ போனால் போ, இன்னொரு ஆளை நான் எடுக்கிறேன்னு சொல்லலை. யோனா மேலே அவ்வளோ கிருபையாக இருந்து கர்த்தர் அவனை திரும்பவும் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நிரந்தரமானது கிடையாது.
மனதில் அதை நிறுத்தணும். இது நிரந்தரமானது கிடையாது. வாழ்நாள் முழுசும் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இல்லை. இருந்தாரா? அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்தாரா? இல்லை. 3 நாள் தான். 3ஆவது நாள் உயிர்த்தெழுதலை போல் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்குமே 3ஆவது நாள் உண்டு. ஆமென். இதிலேயே நம்ம வாழ போகிறது கிடையாது. 3ஆவது நாள் கட்டாயம் உண்டு. அதில் நம்ம ஜெயமாக வெளியில் வருவோம். அப்போ வரும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் என்ன செய்ய சொன்னாரோ, அவருடைய திட்டம் எதுவோ அதை நிறைவேற்றுகிற மக்களாக இருப்போம். அப்போ அந்த பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து கடவுள் இப்படி செஞ்சிட்டாரு, நமக்கு நல்லா தெரியும். தீமையான காரியங்கள் கர்த்தரிடத்துலேருந்து வரலை, பிசாசுகிட்டேருந்து வருதுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது உடனே கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது நம்முடைய பாரத்தினால நம்முடைய கவலையினால் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தான்கிட்டேருந்து வர்ற வார்த்தை. அவன் செய்கிறதே செஞ்சுட்டு கர்த்தர் மேலே நம்ம பழி சொல்கிறதுக்காக நம்முடைய வாயில் அப்படி ஒரு வார்த்தையும் கொடுப்பான். அந்த மாதிரி சமயத்தில் அப்படி சொல்லணும் போல் இருந்தால் அதை சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை தந்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அவர் எனக்கு இப்படி வாக்கு பண்ணியிருக்கார், அண்ணாளை போல் கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார், அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஏதாவது சொல்லணும் போல தான் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாட்டா கூட, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன சொல்லி இருக்கிறீங்களோ அதை செய்வதற்கு நீர் உண்மையுள்ளவர்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதை கேட்க கேட்க நம்முடைய விசுவாசம் தூண்டப்படும். முதல்ல விசுவாசத்தோடு நம்ம சொல்லாமல் அழுதுகிட்டே கூட சொல்லலாம். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த வார்த்தையை வாழ்க்கையில் நடக்கும்பா, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உண்மையுள்ளவர்னு அதை சொல்ல 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 நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகள் பாரங்கள் எல்லாம் போயிடும். நம்ம எப்போவுமே விசுவாசிக்காதவங்க கிடையாது, விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது பிசாசு என்ன செய்கிறான்னா நம்முடைய அந்த நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுவான். கொஞ்சம் ஒரு 5% 10% அவநம்பிக்கையை உள்ளே கொடுப்பான். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆட்கள் தான், ஆனால் அவிசுவாசத்தையும் கொஞ்சம் கொடுப்பான். நல்ல தைரியமான ஆட்கள் தான், ஆனால் பயத்தை நம்முடைய உள்ளத்தில் கொடுப்பான். பயம் வரும்போது, கவலை வரும்போது, கவலைப்பட்டு தானே ஆகணும், குடும்பம் அப்படி இருந்தால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லக்கூடாது. கவலைப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கலை. நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கலை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தெளிந்த புத்தியாக இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், வியாதி நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது, கடந்து போகும். சுகத்துக்குள்ளே நம்ம போவோம். வியாதிங்கிறது சில நாட்கள் இருக்கக்கூடியது. நம்முடைய சுக வாழ்வு என்பது நீடித்த வாழ்வு. அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் பேசுகிற மாதிரி இருக்கோ அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லும்போது ஆண்டவரே நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவர், நீங்கள் அதை அப்படியே செய்வீங்க, நான் உங்களை நம்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய பயம் வெளியில் போகும், நம்முடைய கவலை துக்கமெல்லாம் வெளியில் போகும். அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஸ்ட்ரென்த்து நம்முடைய உள்ளத்தில் கிடைக்கும். யோனா பாவம் செஞ்சார், அதனால் போயிட்டாருன்னு நினைக்கலாம். சில நேரங்களில் நம் விசுவாச வாழ்க்கையில் சரியாகவே போய்கிட்டு இருக்கும்போது கூட சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரலாம். நமக்கு தெரியும், இயேசு சீஷர்களோட படகுல இல்லை, சீஷர்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க. நடுக்கடலில் போயிட்டாங்க, அவங்களால எதிர்காற்றாக இருந்ததுனால போக முடியலை, தண்டு வலிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, போக முடியலை. அப்போது இயேசு நடுக்கடலில் நடந்து வர்றாரு. இயேசு நடந்து வருகிறத பார்க்குறாங்க, ஆனால் இயேசுன்னு சொல்லி அவங்களால அடையாளம் காண முடியலை. உடனே கத்துறாங்க, பிசாசு வருது, பேய் வருது, ஆவேசம்னு சொல்லி கத்துறாங்க. பொதுவாக கத்துறது நமக்கு ஈஸியாக வரும். கத்துறது, இந்த அழுகிறது, இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா நமக்கு
பயத்தில் நிறைஞ்சிருக்கும்போது நம்முடைய கண்கள் சரியாக பார்க்காது. இயேசு தான் வர்றாருன்னு தெரியுது, ஆனால் பயந்து போனதுனால சீஷர்களுக்கு சொல்லுவாங்கள்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இப்போ இயேசு வர்றாரு, இயேசுவே என்ன சொல்கிறாங்க, பேய் வருது பேய் வருதுன்னு இன்னும் கொஞ்சம் பயப்படுறான். ஏற்கனவே கடலை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான், சாக போகிறோமோன்னு, இதில் பேய் வேறு வருதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயப்படுறான். இயேசு சொன்னார், நான் தான் பயப்படாதிருங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய படகு எப்போல்லாம் அலசடிப்படுதோ அப்போல்லாம் கர்த்தர் சொல்வார், நான் தான், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வர்றாரு. அப்போது பேதுரு கேட்குறாரு, இது நீங்கள் தான்னா நானும் இறங்கி நடந்து வர்றதுக்கு கட்டளையிடும். இயேசு தான் வர்றீங்கன்னா என்னையும் வான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இயேசு வான்னு சொல்லிட்டாரு. வான்னு சொன்னோடனே பேதுரு ரொம்ப தைரியமாக படவை விட்டு இறங்கிட்டார். விசுவாசத்தில் வீரன், அப்படி தானே? மற்ற 11 பேரை காட்டிலும் விசுவாசத்தில் யார் டாப்பாக இருக்கிறா? பேதுரு தான். பேதுரு தைரியமாக அந்த ஒரு வார்த்தையை நம்பி, முன்னால் நிற்கிறவர் இயேசுன்றத மைண்டில் பார்த்துட்டாரு. அவர் சொன்னதை நம்பி நான் போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதை நம்பி நான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். பேதுரு அதை தான் செஞ்சார். வான்னு சொன்ன வார்த்தையை நம்பி போகிறாரு, தண்ணியில் இறங்குறாரு, நல்லா தான் நடக்கிறாரு, சந்தோஷமாக தான் இருந்திருக்கும், அப்படி தானே? கர்த்தர் செங்கடலில் அப்படியே பாதையை உண்டு பண்ணி கடலை வெட்டாந்தரையை மாற்றினார். இங்கே பேதுருவுக்கு அந்த கொந்தளிக்கிற அலைகள் சூழ்ந்த அந்த கடலை தர மாதிரி ஆக்கிட்டார். அவர் பாட்டுக்க நடந்து போகிறாரு. இயேசு கிட்ட போகும்போது கொஞ்சம் தூரத்தில் அவருடைய கவனம் சிதறுது. இயேசுவை பார்த்து வந்தவர், இயேசுவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி இறங்கினவர், இப்போ கொஞ்சம் கவனம் சிதறுது. கொந்தளிக்கிற காற்றை பார்க்குறாரு, கடலை பார்க்குறாரு, மூழ்க ஆரம்பிக்கிறார். மூழ்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அப்படியே விடுறவர் கிடையாது, உடனே கை தூக்கி பிடிக்கிறாரு, அவனை திரும்பவும் போட்டுக்கு கொண்டு வர்றாரு. நான் விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது கூட, அந்த விசுவாச வாழ்க்கையில் வெற்றிகரமாக போகும்போது கூட சாத்தான் சில காரியங்களை செய்வான். வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வராட்டா கூட நம்முடைய ஃபோக்கஸை மாற்றுவான். இப்போ பேதுரு இறங்கும்போது இருந்த அதே கடல் தானே இருந்தது. திடீர்னு ஏதாவது வந்ததா? பாதி தூரம் போன பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. பேதுருவனுடைய சூழ்நிலையில் எந்த மாற்றமும் வரலை. ஆனால் பேதுருவனுடைய பார்வை, அவர் எதை பார்த்தாரோ அதில் தான் வித்தியாசம். இதுவரைக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ணாரோ அதிலிருந்து கண்களை எடுத்துட்டாரு, பிரச்சனை வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிரச்சனைகள் தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனையான நேரத்தில் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். நான் தப்பான காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதில் என்னுடைய கவனத்தை வைக்கிறேன்னா பிரச்சனையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் யோனாவை போல பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக கண்களை வைக்கிறோன்னா பிரச்சனை எதுவுமே கிடையாது. பேதுரு நடந்தது போல பிரச்சனைகளுக்கு மேலாக ஜெயமாக நடந்து போக முடியும். கர்த்தரை விட்டு போனவங்களுக்கு தான் பிரச்சனை, இதை நம்ம ஆராயவே கூடாது. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு வியாதியோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துருச்சு, அந்த சமயத்தில் இது ஏன் வந்துச்சு ஆண்டவரே, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு உங்களை நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், நீர் உண்மையுள்ளவர், அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நான் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்தேன், நல்லா தானே சர்ச்சுக்கு போனேன், நல்லா தானே ப்ரேயர் பண்ணினேன், இது எங்கேருந்து வந்துச்சு, யார் எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க, அவ செஞ்சிருப்பாளா, இவ செஞ்சிருப்பாளா, செய்வனை வச்சுட்டாளா, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதிலெல்லாம் கவனம் போச்சுன்னா நம்முடைய நடையில் தடுமாற்றம் ஏற்படும். நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரு, அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அவருடைய உண்மைத்தன்மையில் நம்பிக்கை வைப்போம். நான் தப்பே செஞ்சுட்டு இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருந்தா கூட, நான் சத்ருவுக்கு என்னுடைய எண்ணத்தில் ஏதோ இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் பிரச்சனை வந்திருந்தா கூட, இப்பவும் என்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிசாசுடைய பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து என்னை மீட்டு எடுத்த கிறிஸ்து இப்போவும் என்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற காரியத்தில் மனிதர்கள் மேலே கவனம் வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாருமே செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோ பார்க்குறோம், பார்த்த உடனே ஏதோ ஒரு காரியத்தை ஜூம் பண்ணி பார்ப்போம், அப்படி தானே? எதை நம்ம தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை உடனே என்ன பண்ணுவோம், ஜூம் பண்ணி பெருசாக பார்ப்போம்.
பிசாசு எப்போவுமே என்ன செய்வான்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவான். ஜூம் பண்ணி காட்டும்போது மற்றதெல்லாம் என்ன ஆயிரும், மறைஞ்சு போயிடும். அப்படி தானே? எல்லாமே ஃபோனுக்குள்ளே இருக்கா, எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியாது, ஏன்னா எல்லாம் போயிடும். எதை நம்ம பெருசாக பார்க்குறோமோ அது மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். கர்த்தர் நம்முடைய கடந்த காலத்தில் செய்த நன்மைகள், அவர் நமக்கு செஞ்ச ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே நம்முடைய மைண்டை விட்டு எடுத்துருவான். பிரச்சனையை அதிகமாக ஜூம் பண்ணி பார்க்க பார்க்க கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்காக ஒரு நோக்கம் திட்டம் வச்சுருக்கிறாரு பாருங்க, அதையும் அப்படியே நம்ம பார்வையிலேருந்து வெளியில் எடுத்துருவான். இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவான். ஏமாந்துடக்கூடாது. என்ன நினைக்கணும், இல்லை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக தான் இதுக்கு முன்னால் இருந்திருக்கிறார், இப்போவும் அவர் உண்மையுள்ளவர். எனக்கு என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ, என்னை கொண்டு என்ன செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை செய்து நிறைவேற்ற அவர் வல்லவர், அவர் உண்மையுள்ளவர். எல்லாத்தையும் நம்முடைய கண்களுக்குள்ளே வச்சுருந்தோன்னா பிரச்சனை பெருசாக தெரியாது. ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகள், இனி என்னை கொண்டு செய்ய போகிற நன்மைகள், இதெல்லாம் சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரச்சனை பெருசாக தெரியாது. அப்படி செய்யாமல் அவன் காட்டுற அந்த படத்தை மட்டும், அவன் எதை ஜூம் பண்ணி காட்டுறானோ அதை மட்டும் பார்த்தோன்னா மற்ற எல்லாம் நம்முடைய சைட்லேருந்து நம்முடைய பார்வையிலேருந்து வெளியில் போயிடும். இது மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். அதனால் பிசாசுனுடைய வஞ்சகத்துக்கு நீங்களாகணும். பிரச்சனை நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனைக்கு இறுதி வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதற்கான தேவனுடைய வார்த்தை உண்டு. தேடி படிக்கணும். ஆண்டவரே எனக்கு கூட என்ன சொல்கிறீங்க, என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்கன்னு தேடி கண்டுபிடித்து வசனத்தை எடுத்தால் அந்த வார்த்தை உங்கள் கூட பேசும். அந்த பேசுகிற அந்த ரேமா வார்த்தையை மறந்துடக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையை மறக்கக்கூடாது. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நிறைவேறும் என்று சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலேருந்து மட்டும் சில வார்த்தைகளை காட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக தான் இருந்தார். அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். கானானை தருவேன்னு சொன்னார், கொண்டு போய் சேர்த்தார். அதை சில பேர் தங்களுடைய விசுவாசத்தினால அவங்க தான் பெறலை, ஆனால் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டில் மட்டும் சில வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறாரா? ஊழியக்காரங்களை மட்டும் அழைக்கிற அந்த அழைப்பை பற்றி சொல்லலை. கிறிஸ்துவுடனே கூட அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அவருடைய சாயலாக அவரை போலவே இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த தேவன் உண்மையுள்ளவர்ங்கிறத அக்னாலேஜ் பண்ணணும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். அவருடைய உண்மைத்தன்மை மாறுவதே கிடையாது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாத்துக்கும் அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அவர் வரும்போது எல்லாத்தையும் பத்திரமாக குற்றமற்றதாக பாதுகாப்பார். அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர். நடுவழியில் நம்மை கைவிடுகிறவரே கிடையாது. கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த உண்மையுள்ளவர்ங்கிற வார்த்தையை நம்ம வாசித்து பார்த்தோன்னா பவுலுடைய நிருபங்களை தான் அதிகமாக சொல்கிறாரு. பவுலுக்கு இந்த காரியம் நல்லா தெரியும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றுவார் என்பது அவருக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 27 அவரும் ஒரு பயணத்தில் போகிறாரு. நான் சொல்லிட்டே போகிறேன். கடற்பிரயாணத்தில் போகிறாரு. யூரோ கிளிதோன்னு ஒரு பெரிய காற்று அடிக்குது. 14 நாள் சூரியனையே பார்க்க முடியலை. ரொம்ப மழை பெய்யுது. எல்லாரும் பயந்து அழுதுட்டாங்க. சாப்பிடவே இல்லை. 14 நாளாக யாரும் சாப்பிடலை. அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரில் 276 பேர் நினைக்கிறேன். அத்தனை பேரில் பவுல் மட்டும்தான் பயப்படாத ஒரே ஆள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறான். ஐயோ சாக போகிறோமே சாக போகிறோமேன்னு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? பயம் வந்துடும்.
பயங்கிறது ஒரு ஸ்பிரிட்டு, அது வந்து பரவக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டு. ஆனால் பவுல் அங்கே பயப்படலை. பவுல் அழுதாரு பயந்தாருன்னு இல்லை. ஏன்னா கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும், நீ இதை கிராஸ் பண்ணி இந்த கடலை கிராஸ் பண்ணி போய் சீசருக்கு முன்னால் நியாயம் விசாரிக்கப்பட நீ நிற்கணுன்றதை கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனால் பவுலுக்கு எந்த பயமும் கிடையாது. கப்பலில் போகிறவங்க எல்லாரும் ஒரு சிலர் தான் கைதிகள், மற்றவங்களாம் நல்ல வசதியோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே பவுல் ஒரு கைதியாக தான் போயிட்டுருக்கிறாரு. ஆனால் பவுலுக்கு எந்த பயமும் கிடையாது. கர்த்தர் தூதன் அவருக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த சேதமும் வராது, ஒரு தீவில் விழுவீங்கன்றத சொல்கிறாரு. இப்போது பவுல் எல்லாருக்கும் தைரியம் சொல்லி எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாரு. ஒரு கைதி. நம்ம என்ன நினைப்போன்னா, நானே பிரச்சனையில் இருக்கிறேன், நானே அடுத்து போய் என்ன ஆகுமோன்னு தெரியாமல் இருக்கிறேன், நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் பவுல் அங்கேருந்து அத்தனை பேருக்கும் தைரியம் சொல்லி அத்தனை பேரையும் சாப்பிட வைக்கிறார். பவுலுக்கு பயமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் உண்மையுள்ளவர். அவர் தான் இங்கே சொல்லிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு வசனமும் 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தர் உண்மையுள்ளவர், தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து உங்களை ஜெயமாக நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். சும்மா சாதாரணமாக கர்த்தர் நம்மை அழைக்கலை, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கும்போதும் அதை சொந்தம் பாராட்டும் போதும் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு தேவன் இருக்கிறார், இதை சொன்ன ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையை நம்ப முடியும், அதை விசுவாசிக்க முடியும். நான் சொன்னேன், நம்முடைய பிரச்சனைகள் நிரந்தரமானது கிடையாது, சீக்கிரமாய் கடந்து போகக்கூடியது. சிலுவையில் அப்படி தான் எல்லோரும் நினச்சாங்க. அந்த சிலுவையோ அந்த பாடுகளோ கிறிஸ்துவனுடைய மரணமோ நிரந்தரமானது கிடையாது. 3ஆவது நாளில் மகிமையான உயிர்த்தெழுதல் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். பிரச்சனைக்குள்ளே நம்ம அமிழ்ந்து போகிறவங்க கிடையாது, மூழ்கி போகிறவங்க கிடையாது, அதை நோக்கி தான் போகிறோம். போகிற பாதையில் சில இடையூறுகள் வந்தால் யோசேப்பு எப்படி அதை டீல் பண்ணாரோ அப்படி டீல் பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு நமக்கு தெரியும். கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரு, இன்றைக்கி நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. யோசேப்புக்கு பைபிளில் எழுதி கொடுக்கல, அவருக்கு என்ன கொடுத்தாரு? சொப்பனங்கள். 2 சொப்பனத்தை கர்த்தர் அவருக்கு காண்பிச்சார். அதில் அவர் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டார். ஓகே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் இதை தான் சொல்கிறாருன்றதை அவர் புரிஞ்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரலையா? வந்தது. ஆனால் யோசேப்புக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், என்னை தூக்கி போடுறாங்களே இந்த குழி நிரந்தரமானதல்ல, இதில் நான் கிடக்க மாட்டேன்னு நினச்சாரு. கொஞ்சம் நேரத்தில் அவனே தூக்கிட்டான், அண்ணமாரே தூக்கிட்டாங்க. போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அடிமையாக போகிறான். அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. போத்திபாருடைய வீடு எனக்கு நிரந்தரமானது இல்லை, நான் எங்கே அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறனோ அடிமையாக இருக்கிறனோ இந்த வீடு நிரந்தரம் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். இதான் நிரந்தரம்னு நினச்சிருந்தா யோசேப்பு என்ன செஞ்சுருப்பான் தெரியுமா? போத்திபாருடைய மனைவியுடைய சொல்லுக்கு இணங்கி அங்கே ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே அவளுக்கு ஏற்ற மாதிரி நைஸாக நடந்துட்டு போயிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும், இது என்னுடைய பெர்மனண்ட் பிளேஸ் இது கிடையாது, இது கொஞ்சம் டெம்பரரியான ஒரு காலம். அடுத்து ஜெயிலுக்கு போகிறான், பிரிசனுக்கு போகிறான். அப்போவும் யோசேப்புக்கு தெரியும், இது என்னுடைய நிரந்தரமான பிளேஸ் கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தாரு. எதனா கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க தரிசனம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனெல்லாம் என்னை வணங்கும். அந்த கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை மட்டும் டெய்லி ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்கே போத்திபார் வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ ஜெயிலில் இருக்கிற பிரச்சனையோ யோசேப்புக்கு பெருசாகவே தெரியல. அவருக்கு எது நிரந்தரம்? எகிப்தினுடைய அரண்மனையில் வாழ்ந்தார் பாருங்க, அந்த பேலஸ் லைஃப் தான் எனக்கு நிரந்தரம்ன்றது அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் யோசேப்பு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு. 13 வருஷம் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் 30 வயசுலேருந்து 110 வயசு வரைக்கும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். அதை தான் நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கு எந்த நோக்கம் வச்சுருக்கிறாரோ அதை நோக்கி அதை ஃபோக்கஸ் பண்ணியே போகும்போது இது எல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. கடந்து போகிற
ஒரு 2 மணி நேரமாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், அல்லது 10 நாளாக இருக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையில் 13 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே கடந்து போகிறது. இது என்னுடைய வாழ்க்கைக்கு பெர்மனண்ட்டான பிளேஸ் கிடையாது. இன்றைக்கி எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ இது உங்களுடைய நிரந்தரமான இடம் கிடையாது. கர்த்தர் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிற கானான் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, சுதந்திரங்கள் உண்டு. அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை சுதந்திரிக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். வழியில் சின்ன சின்ன காரியங்கள் வந்துச்சுன்னா இது மேலே கண்களை வைக்க வேண்டாம். ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், என்னை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பில் கொண்டு போய் என்னை சரியாக நிறுத்துவீங்க, வெற்றிகரமாக அதை நான் அடைய வைப்பீங்க, அந்த இலக்குக்குள்ளே என்னை கொண்டு போவீங்க, அதற்கு நீர் உண்மையுள்ளவர். கர்த்தர்கிட்ட இதே சொல்லுவோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால் தேவன் இருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி அவரையே நான் நம்பினா எனக்கு என்ன கிடைக்கும்? சாராளுக்கு என்ன கிடைச்சிது? அவளுக்கு என்ன வேணுமோ அந்த நன்மை கிடைச்சிது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். யோசிச்சு பாருங்கள், 90 வயதில் சாராளுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து, சூப்பர் நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்ங்கிறத அவள் எப்போ ஏற்றுக்கொண்டார்களோ, அதை எப்போ அவள் உணர்ந்து கொண்டாங்களோ அப்போ அவங்களுக்கு பலன் கிடச்சிது. சாராலும் நிறைய ட்ரை பண்ணவங்க தான். வாலிப வயசில் இந்த வருஷம் பிறந்துடும், அடுத்த வருஷம் பிறந்துரும்னு நினச்சிருப்பாங்க. குழந்தை பிறக்கும் நினச்சிருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் வேறு ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்லிட்டாரு, ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், தேசமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தம் வந்துருச்சு. ஆனால் அவர் மேலே, அவருடைய உண்மைத்தன்மை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்துருக்கு. இடையில ஆகாரம் வச்சுலாம் ட்ரை பண்ணாங்க. மாம்சத்தின்படி சில முயற்சிகளை எடுத்தாங்க. மாம்சத்தில் நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ அதெல்லாம் தோல்வியில் தான் முடியும். அதான் ஆகார் இஸ்மவேல் எல்லாமே தோல்வியாச்சு. ஆனாலும் எப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்ங்கிறத முழு இருதயத்தோடு நம்பினாங்களோ அப்போ கற்பந்தரிக்க பலன் அடைந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி விசுவாசிப்போம். விசுவாசிக்கும்போது எல்லா மலட்டுத்தன்மையும் நீங்கும். சாராளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் இருந்த எல்லா பிரச்சனையும் மாறிடுச்சு. கர்த்தர் எந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை சொன்னாரோ, ஈசாக்கு பிறப்பான்னு சொன்னாரோ, அதே ஈசாக்கு சாராளுடைய கையில் கிடச்சாச்சு. ஈசாக்குனா நமக்கு தெரியும், புன்சிரிப்பு, சந்தோஷத்தை கொடுக்குற மகன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நமக்காக என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ எல்லாத்தையும் நிறைவேற்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கவனத்தை அவர் மேலே மட்டும் வைப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலட்டுத்தன்மை, எல்லா அந்த காத்திருப்பின் காலங்கள் முடிஞ்சு போகும். எதை நோக்கி நம்ம போய் விரும்புகிறோமோ அந்த காரியங்கள் நம்முடைய கையில் கிடைக்கும். நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய கையில் அந்த ஆசீர்வாதங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுக்குற ஈசாக்குகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஒரே ஒரு காரியம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாக்குத்தத்தம் தந்த தேவன், அதை நிறைவேற்றுவதற்கு அப்பா நீங்கள் ரொம்ப கவனமுள்ள தேவனாக இருக்கிறீங்க. அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் சந்திக்கிற எந்த போராட்டமும் பிரச்சனையும் எங்களை தடுப்பதில்லை அப்பா. எங்களுடைய பிரயாணத்தை எதுவும் தடை செய்வதில்லை. கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஜெய கிறிஸ்துவாக கூட இருந்து அப்பா நீங்கள் எங்களை நடத்தி செல்கிறதுக்காக உமக்கு நன்றி. தடைகளை தகர்க்கிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி அப்பா நாங்கள் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி. பிரச்சனைகளை, போராட்டங்களை, சவால்களை பெருசா ஆண்டவரே நாங்கள் பார்க்காமல் எங்களை அழைத்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா நீர் பெரியவராய் இருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையின் மூலமாக நீர் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது. அப்பா நாங்கள் அதை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களை பலனடைய பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி. சாராளை போல நாங்களும் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுனீங்க, உமக்கு நன்றி. பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை விடுதலை ஆக்குகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா நீர் நல்லவர், எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அப்பா எங்களுடைய முழு ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா நீங்கள் எங்களை ஆண்டு கொண்டு நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. அப்பாவுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு எந்த நோயும் எந்த குறைவும் இல்லாமல் பரிபூரணமாக அவருடைய நிறைவிலே 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.